ஆரம்பமாக அறிவு கலைஞன் தோப்புடு ஜெயா நடிச்சினவர்கள். வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அனைத்து பாவனர்களுக்கும் மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று 16/1/26 ஜெயாவின் அறிவு களஞ்சியம் 528 சமூக ஒருங்கு சபை வலியுறுத்தும் ஆண்டு 2026 உலக தமிழ் மொழி நாள். மாதம் உலக தமிழ் மொழி நாள். தமிழ் மொழியை வாழ்வாக்குவோம். சிறப்பு வாழ்த்துக்கள். எனது சிந்தனையாக வருடங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இளமை கழிகின்றது, முதுமை கூடுகின்றது. இதை நீங்க சொல்லக்கூடாது. இளமை திரும்புதண்டு சொல்லுங்க. முதுமை போ இளமை திரும்புதண்டு சொல்றதுதான் உங்களுக்கு சரி வேறு. அடைக்கு நின்றீங்களே பூவெல்லாம் பூ இல்லை, அது என்னவெல்லாம் வச்சு இல்லை, அது சிறப்பு உண்மைதான். நன்றி. உண்மை நல்லா இருந்தது. சாரியலையும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. குளிர் 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 ஆரம்பிக்குது. அன்பான உறவுகளே, நீங்கள் இன்று முதலாவது இலக்கத்தில் முதலாவது பதிந்திருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் உங்களோட பேர்களை பதிவு செய்ய நான் இன்னும் திறக்கையில் திறந்த அப்புறம் சொல்கிறேன். அன்பானவர்கள், நீங்கள் உங்களோட பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ திறந்திருக்கு. முதலாவதுல இருக்கிறத நீங்கள் வெல்வதறியாருக்கு போங்க. முதலாவது பதிஞ்சிருக்கிறத நீங்கள் தெரிவு செய்து உங்களோட பெயர்களை பதிவு செய்யுங்கள். எல்லாம் சில புது கேள்விகளும் எடுத்திருக்கிறேன். நீங்கள் அறிய தேடல் மூலம் எடுத்த கேள்விகள் தான். அறிந்து கொள்ளுங்கள். பொது அறிவு கேள்விகளோட எல்லா கேள்விகளும் இதுக்குள்ள அடங்கி இருக்கின்றது. மனுஷரை பற்றி, உலகத்தை பற்றி எல்லாம் பதிந்திருக்கின்றேன். அறிந்து கொள்ளுங்கள். புது புது கேள்விகளை அறிந்து கொள்வது, உலகங்களை பற்றியும் அறிந்து கொள்வது சிறப்புத்தானே. உங்களுக்கு வெற்றி என்ற இதுகளை விட்டுட்டு நீங்கள் இணைவது சிறப்பு. வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் இணைவதே சிறப்பு. ஒன்றும் வருகிறது இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் ஆடுங்க. தூக்கம் போட்டு டாக்டரிடம் போயிட்டு டாக்டர் போனீங்களா? போயிட்டு தான் வந்தேன். நாங்கள் அதான் சரியான குளிரும். நாளைக்கு வர சொல்லியிருக்கிறேன். புதன்கிழமை அந்த டாக்டர் இந்த பார்க்குற டாக்டர் இல்லை, போயிட்டு திரும்பி வரும். நீங்கள் நினைச்சா போறீங்க வாரீங்க. இங்கே கடவுளே ஒரு அப்பா மரத்துக்கு பாடுற பாடு மனுஷர். இல்லை, இந்த கை திரும்ப ஒரே வலி வாணி. அது சுகமா இருந்த அவ்வளோ காலமும். ஆனால் நீங்கள் பாரங்களை தூக்குறீங்களா? பாரங்களை கொஞ்சம் தூக்கித்தான் போயிட்டேன். அப்போ பிள்ளைகிட்ட வாங்கி கட்டுவீங்களே. இல்ல, ஆனா சில நேரங்கள்ல ஒன்றும் செய்யலை. இப்போ ஆக்களை பார்த்துக்கொண்டு வீட்டுக்குள்ள நிற்கல தானே. ஒரு உடுப்பை தூக்கணுமெண்டா தூக்கத்தான் வேணும். உடுக்க அன்றைக்கு அங்கே போயிட்டு வந்தேன். உடுப்பெல்லாம் துவைச்சிட்டு பிள்ளைகள் எடுத்த தரம் நான் எடுத்தான் வந்துட்டேன். வாளியோட எனக்கு அது தெரிஞ்சது. இந்த பட்டாயிரம்னு நொந்ததுக்குள்ள அது பிறகு நோவை தொடங்கு. இப்போதையும் சரியான வலி. கொஞ்சம் அந்த உங்களோட பிளாங்கெட்ஸ் இருக்குத்தானே, அதால போத்து கொண்டுருங்க. உங்களோட எலக்ட்ரிக் பிளாங்கெட்ஸ் இங்கே இவ்வளோ வாங்கியிருக்கிறார் உண்டு. நான் சொன்னேன் ரஜினார் அட்டி வச்சிருக்கிறாரு. இப்போ இங்கே அவர் வாங்கியிருக்கிறார். வேலைக்கு அந்த ஒரு இடம் தெரிஞ்சு செய்யக்கலாம். ஹீட்டர் போட்டாலும் குளிர முடியும். வாங்கினார் சொன்னார். அம்மா நல்லா தன் இருக்கம்மா, நல்ல ஓமா இருக்கட்டு சொல்லி. ஓமா இருக்குமா? நல்லா இருக்கும். அது எங்கட அளவுக்கு வைக்கலாமே அதில். நல்ல ஐடியா. இப்ப இருந்துட்டு குளிருது, வெயில் வரைக்கும் வெதர் சரியில்லாமல் எல்லாம் இருக்குது. இல்ல, இங்கே நேற்று முந்த நாளெல்லாம் நல்ல வெதர். ஆனா கொஞ்சம் இப்ப இருட்டுறது குறைவா இருக்கல்லோ. ஆலமியில ஐயோ அணி நான் 8 மணிக்கு அங்க போறதுக்கு தானே டோர்ச் லைட் கொண்டு வந்தேன். இல்ல
இல்ல, இல்ல. காலையில இருட்டு, பின்னரங்கள்ல கொஞ்சம் இப்ப 4:30க்கெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் போல இருக்குது. மழை நேரங்கள்லாட்டா. காலம் ம். இருட்டு. சரியான 8 மணி மட்டும் இருட்டு என்ன. ஆ, ஆ. 8 மணிக்கு தங்கினான் இருட்டு. சின்ன டார்ச் லைட் ஒன்று கொண்டு போனேன். அந்த இறங்கியதால போய் கஷ்டம் தானே. ஆ. இந்த இருட்டு பயத்தில். ஊர் ஸ்டைல்ல போயிருக்கிறீங்க. எங்க இப்ப சர்ச் மழை. பக்கமா உங்களோட டாக்டர்? ஓ ஓ அந்த வழியில தான் அந்த இருக்கு. வழியா தான் போகணும். 10 நிமிஷத்துல போயிடலாம். 10 நிமிஷம் தான். ஆ, பேர்கள் பதிஞ்சிட்டீங்களா? பதியக்கூடியதா இருக்கின்றதோ? ஆமாம். ஆ. தொடங்குவோம் வாணி. ஓ! சரி, இன்றைக்கு அறிவுக்களஞ்சியம் 528வது இலக்கத்தில் இன்றைய நிகழ்வுகளை நான் ஆரம்பிக்கின்றேன். தொடங்குவோம். முதலாவது கேள்வியாக, உலகில் அதிக தீவுகள் கொண்டதில் முதலாவது நாடு எது? முதலாவது நாடு எது? ஜப்பான், கனடா, ஸ்வீடன். முதலாவது நாடு எது? ஸ்வீடன் என்பது சரியான பதில். 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வியாக, உலகிலே சாரதி இல்லாமல் ரயில் ஓடுற நாடு எது? உலகிலே சாரதி இல்லாமல் ரயில் ஓடிய முதல் நாடு எது? சீனா, ஜெர்மனி, சிங்கப்பூர். முடிஞ்சது. நேரம் இருக்குது. சிங்கப்பூர் என்பது சரியான பதில். 3வது கேள்விக்கு போவோம். உலகில் அதிக தீவுகள் கொண்ட 2வது நாடு எது? கனடா, நோர்வே, அமெரிக்கா. கனடா, நோர்வே, அமெரிக்கா. நோர்வே என்பது சரியான பதில். 4வது கேள்விக்கு போவோம். நோர்வே நாட்டில் உள்ள தீவுகள் எத்தனை? நோர்வே நாட்டில் உள்ள தீவுகள் எத்தனை? 2,30,39,057, 2,39,057, 2,39,057. 2,39,057 என்பது சரியான பதில். கனடா கனடா நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்த நாடுகளில் கனடா நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 4, 5, 6. 4வது இடத்துல கனடா இருக்கின்றது. தீவுகளில் கனடா தான் 5வது இடத்துல இருக்கின்றது. 6வது கேள்வியாக, மலேரியா என்பது எந்த மொழிச்சொல்? மலேரியா என்பது எந்த மொழிச்சொல்? பிரெஞ்சா, இட்டலியா, லத்தீனா? இட்டலி என்பது சரியான பதில். 7வது கேள்வியாக, அன்னை தெரேசா இந்த நாட்டில் பிறந்தவர்? அன்னை தெரேசா இந்த நாட்டில் பிறந்தவர்? ஸ்பானிஷ், அல்பானியா, செலவாய்க்கா. செக்கோ செலவாய்க்கான்னு சொல்கிறது. அது பிரிஞ்சிட்டு இப்போ செலவாய்க்காண்டு ஒரு 2ஆ பிரிஞ்ச ஒரு நாடு. அது எந்த நாடு? அல்பானியா என்பது சரியான பதில். 8வது கேள்வி, உலகில் மிகப்பெரிய தேவாலயம் எது? கத்தோலிக்க தேவாலயம் இது இது சென்ட் லூட்ஸா, செயின்ட் பீட்டர்ஸா, அன்னை வேளாங்கண்ணியா? சென்ட் லூட்ஸ் பிரான்ஸில் இருக்கிறது, செயின்ட் பீட்டர்ஸ் இத்தாலியில் இருக்கிறது, அன்னை வேளாங்கண்ணி இந்தியாவில் இருக்கிறது. வத்திக்கானில் இருக்கின்றது செயின்ட் பீட்டர்ஸ், சென்ட் லூட்ஸ் வேளாங்கண்ணி, சென்ட் லூட்ஸ் பிரான்ஸில், அன்னை வேளாங்கண்ணி. செயின்ட் பீட்டர்ஸ் என்பது சரியான பதில். செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் எந்த நாட்டில் உள்ளது? வத்திக்கான், ஸ்பெயின் அல்லது பிரான்ஸ்? வத்திக்கானில் தான் இருக்கின்ற. ரோமில், இத்தாலியில் இருக்கிற ரோமில் தான் இருக்கிறது. இங்கே தான் பாப்பாண்டரும் இருக்கிறார். 10வது கேள்வியாக,
செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை வடிவமைத்தவர் யார்? மைக்கேலேஞ்சலோ, பப்லோ பிக்காசோ, குஸ்வத் ஏபிள். இவியல் எல்லாரும் ஒரு என்ன ஓவிய விரைவாளர்கள், கலைஞர்களா? ஓவியர்கள், ஓவிய ஓவிய கலைஞர்கள். மைக்கேல் ஏஞ்சலோ, பெப்பலோ பிக்காசோ, குஸ்வத்தாய். மைக்கேல் ஏஞ்சலோ என்பது சரியான பதில். லீடர்போர்டுக்கு போவோம். லோஜினி, ஜெசி மணிமன்னன், பத்மினி கமலாந்தன், கலைவாணி மோகன், சாந்தினி துரையரங்கன், நவலோதி தில்லைத்தேவன், நீவிஸ் 7 அன்பர்கள் பங்கு பெற்றீர்கள். அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வி. சர்வதேச குற்றவாளிகளை பிடிக்க உதவும் பன்னாட்டு போலீஸ் அமைப்பை எப்படி அழைப்பார்? ரோ, மொசாட் அல்லது இன்டர்போல்? ரோ, மொசாட் அல்லது இன்டர்போல்? இன்டர்போல் என்பது சரியான பதில். 12வது கேள்வி. கிறிஸ்துமஸ் அட்டையை முதல் தயாரித்த ஆண்டு எப்போது? கிறிஸ்துமஸ் அட்டையை முதல் தயாரித்த ஆண்டு எப்போது? 1842, 1844 அல்லது 1846? 1844 என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். கிறிஸ்துமஸ் அட்டையை முதலில் தயாரித்தவர் யார்? மைக்கேல் ஆஞ்சலோ, பாங்கோ அல்லது வில்லியம் தோம்சன்? வில்லியம் தோம்சன் என்பது சரியான பதில். 14வது கேள்வி. உலகிலேயே அதிக வார்த்தைகளை கொண்ட மொழி எது? அதிக வார்த்தைகளை கொண்ட மொழி எது? தமிழ், உருது அல்லது ஆங்கிலம்? எழுத்தில் வார்த்தைகளை கொண்டது. ஆங்கிலம் என்பது சரியான பதில். 15வது கேள்வி. கணவன் மனைவியை கொல்ல அனுமதி அளித்த நாடு இது? அது செய்யலாமா? அந்த கணவன் மனைவியை கொலை செய்யலாமா? சரியில்லைண்டா. வடகொரியா, கொங்கோங் அல்லது பல்கேரியா? கொங்கோங் என்பது சரியான பதில். 16வது கேள்வி. அரசுதான் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் நாடு? அரசுதான் அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற வேணுமா? பின்லாந்தா, டென்மார்க்கா, ஸ்வீடனா? டென்மார்க் என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 17வது கேள்வி. என்ன பேர் வருது? பதினேழாவது கேள்வி. வீட்டில் நிர்வாணமாக இருக்க முடியாது இந்த நாடு? நீர் வீட்டில் நிர்வாணமாக இருக்க இந்த நாட்டு அது தடை செய்திருக்கிறார்கள்? சிங்கப்பூர், மலேசியா, வடகொரியா? சிங்கப்பூர் என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 18வது கேள்வி. மாறி மாறி வருது, என்ன சொன்னது? கிழக்கு தீமோர் ஐக்கிய நாடு சபையில் இணைந்த ஆண்டு இது? கிழக்கு தீமோர் ஐக்கிய நாடு சபையில் இணைந்த ஆண்டு பொது 2000, 2002, 2004?
2002ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். 19வது கேள்வி. பெப்சி பெப்சி என்று எந்த நாட்டு இந்த குறிக்கிற பெப்சி எந்த நாட்டின் நிறுவனம்? சீனாவா, பிரான்ஸா, அமெரிக்காவா? ஒரு நிறுவனங்கள் தயாரிக்கிறதானே ஒரு குடிவகைகளை. அமெரிக்கா என்பது சரியான பதில். 20வது கேள்வி. பூட்டானின் தேசிய பறவை எது? பூட்டானின் தேசிய பறவை எது? கழுகு, கொக்கு, காகம். காகம் என்பது சரியான பதில். காகம்தான் சரியான ஒரு வித்தியாசமான காகம்தான். ஏன்னா காகம்தான் அதில் பேர், முன்னுக்கு ஒரு பேர் இருந்த காகம் என்று காகம்தான் அந்த சரியான பதில். லேட போட்டுக்க போவோம். லோஜினி, ஜெசி மணிவண்ணன், லோஜினி, கலைவாணி மோகன், பத்மினி கமலாந்தன், சாந்தினி துரையரன், நவலதி தில்லை. அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வி. மாதுளம்பழம் உலகில் உற்பத்தி செய்யும் நாடு இது? மாதுளம்பழம் உலகில் அதிக உற்பத்தி செய்யும் ஈரான், இந்தியா, பாகிஸ்தான். இந்தியா என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 22வது கேள்வி. முதலில் மாதுளம்பழம் தோன்றிய நாடு இது? மாதுளம் தோன்றிய நாடு இது? ஆரம்பத்தில் தொடக்க கீவாவா, ஈரானா, பாகிஸ்தானா? ஈரான் என்பது சரியான பதில். 23வது கேள்வி. மனித உடலில் அதிக நீர் கொண்ட உறுப்பு எது? மனித உடலில் அதிக நீர் கொண்ட உறுப்பு எது? சிறுநீரகம், இதயம், மூளை. மூளை என்பது சரியான பதில். 24வது கேள்வி. மனித உடல் இரத்தம் இல்லாத உறுப்பு எது? விரல், கண் அல்லது தலை? கண் என்பது சரியான பதில். 25வது கேள்வி. மனிதன் உறங்கும் போது அதிகமாக செயல்படும் உறுப்பு எது? மனிதன் தூங்கும் போது அதிகமாக செயல்படும் உறுப்பு எது? இதயம், நுரையீரல் அல்லது மூளை? மூளைக்கேற்ற கேள்வியாக நான் எடுத்திருக்கின்றேன். மூளை என்பது சரியான பதில். 26வது கேள்வி. 26வது கேள்வி. விளையாட்டில் முதன்மையாக திகழும் ஆசிய நாடு எது? விளையாட்டில் முதன்மையாக திகழும் ஆசிய நாடு எது? இந்தியா, சீனா, ஈரான்? சீனா என்பது சரியான பதில். 27வது கேள்வி. உலகில் அதிகமான காதல் திருமணங்கள் நடைபெறும் நாடு எது? உலகில் அதிகமான காதல் தான் திருமணங்கள் செய்யும். பிரான்ஸா, இந்தியாவா, பெருவா? பெரு என்பது சரியான பதில். 28வது கேள்வி. கர்ப்பிணி பெண்களுக்கு நீச்சல் போட்டியை கிரமமாக நடாத்தும் நாடு எது? கர்ப்பிணி பெண்களுக்கு நீச்சல் போட்டியை கிரமமாக நடாத்தும் நாடு எது? நியூசிலாந்து, ஸ்வீடன் அல்லது ஆஸ்திரேலியா? ஸ்வீடன் என்பது சரியான பதில். 29வது கேள்வி. ஸ்வீடன் பிள்ளைகள் கர்ப்பிணியாக்கள் அந்த பராமரிப்புக்கெல்லாம் மிகவும் சிறப்பான நாடா. புகையிலையில் உள்ள நச்சு பொருள் எது? புகையிலையில் உள்ள நச்சு பொருள் எது? கார்பன், அயோடின் அல்லது நிக்கோடின்? நிக்கோடின் என்பது சரியான பதில். 30வது கேள்வி. கீழ்த்திசை முத்து என அழைக்கப்படும் நாடு எது?
கீழ்த்திசை முத்து என அழைக்கப்படும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. சிங்கப்பூர் என்பது சரியான பதில். லீல போட்டுக்க போவோம். ஜெசிமணி மன்னன், லோஜினி, சாந்தினி, கலைவாணி மோகன், பத்மினி, நங்களதி தில்லையத்தில் நீண்டு. அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வி. சீனாவின் தேசிய கொடியில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன? 3, 5 அல்லது 8? ஐந்து என்பது சரியான பதில். வீடு கட்டுவதற்கு பயன்படும் செங்கற்களை கண்டுபிடித்தவர்கள் யார்? எந்த நாட்டினர்? சீனரா, பப்லோனியரா, கிரேக்கரா? பவுலோனியர் என்பது சரியான பதில். 33வது கேள்வி. தாதிகளுக்கு முதல் பயிற்சி பாடசாலை இந்த நாட்டில் தோன்றியது? கனடா, பிரான்சா, ஜெர்மனியா? ஜெர்மனி என்பது சரியான பதில். 34வது கேள்வி. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எத்தனையாவது ஜனாதிபதி? 45, 46, 47? தான் இப்போ எல்லாத்தையும் பிரச்சனைகளை கிளப்பி கொண்டிருக்கிறார். உலக யுத்தம், 3வது உலக யுத்தம் நடக்கிறதுக்கு ஆயத்தமாகும். 47வது ஜனாதிபதியாக இருக்கிறார். 36வது கேள்வி. 35வது கேள்வி. கவலை வேண்டாம், ஈரானுக்கு உதவி வருகிறது என்று கூறிய ஜனாதிபதி யார்? இப்போ ஈரானில் தான் இப்போ பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. எத்தனையோ மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டை விட்டு வெளியேறியும் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாக்களை எல்லாம் திருப்பி அனுப்புகிறார்கள். என்ன யார் சொன்னு சொன்னால் அது இவர் தான், டொனால்ட் ட்ரம்ப் தான் அதை சொல்லியிருந்தார். இப்போ கவலை வேண்டாம், ஈரானுக்கு உதவி வருகிறது என்று கூறிய ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி. 37வது கேள்வி. 15 இந்த நாடு உள்ளூர் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது? ஈரான், இஸ்ரேல், ரஷ்யா? ஈரான் என்பது சரியான பதில். ஈரானில் தான் இப்போ தொடங்கி இருக்கிறது. இந்த நாள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. உக்ரைனிலும் ரஷ்யாவில் நடந்த மாதிரி. 15 ஈரான் போராட்டில் இறந்தோர் எண்ணிக்கை 15,000, 18,000, 20,000 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் இப்போ கூடிக்கொண்டிருக்கிறது. இது இந்த நாள் எடுத்த செய்தி. இவ்வளவு மக்கள் 18,000 மக்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த 15/5/1 அன்றைக்கு 18,000 பேர் இறந்திருக்கிறார்கள். ஈரானை போராட காரணமாக வெளியேறு நாட்டை விட்டு வெளியேறினோர் தொகை எவ்வளவு? 2,000, 2,500, 300? 2,500 பேர் இந்த நாட்டை விட்டே வெளியேறி விட்டார்கள். இந்த செய்திகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அடுத்த கேள்வியாக, உலகில் பிரபல்யமான விளையாட்டு எது? கிரிக்கெட்டா, உதைப்பந்தா, ஹாக்கியா? உதைப்பந்து என்பது சரியான பதில். 40வது கேள்வி, இறுதி கேள்வியாக, உலகில் கழனியை முதல் வித்திட்டவர்கள் யார்? வித்திட்டவர் யார்? வித்திட்டவர்கள் சீனரா, அமெரிக்கரா, ரஷ்யரா? அமெரிக்கர் என்பது சரியான பதில். லீட போட்டுக்கு போவோம். வாழ்த்துக்கள்.
முதலாவது இடத்தில் ஓஜிரி 2076 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். முதலாவது இடத்துல. ரெண்டாவது ஜெசிமன்னன் 2066 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மூன்றாவது இடத்துல சாந்தினி துரையரங்கன் 1557 புள்ளிகள் எடுத்திருக்கிற, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நாலாவது இடத்துல பத்மினி கமலகாந்தன் 1483 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஐந்தாவது இடத்துல கலைவாணி முகன் 1249 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஆறாவது இடத்துல நவலதி தில்லைத்தில் 1163 புள்ளிகள் எடுத்து, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஏழாவது இடத்துல நேவிஸ் 869 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், எல்லோரும் வெற்றியார்கள். இன்று பங்கு பெற்றிய 7 அன்புறவுகளும் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். சிறப்பான வாழ்த்துக்கள் ஜியாக்கா. உங்கள் நிகழ்வுக்கு பங்கு பற்றிய எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இவ்வளவு கேள்விகள் எல்லாம் பிடிச்சிருந்தா அறிந்தீங்களா, தெரியாத அறிந்து கொண்டீர்களா? தெரியாத கூட அறிந்து கொண்டேன். தெரியாத கூட நான் அறிந்து கொண்டேன் ஜியாக்கா. சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். வணக்கம் ஜியாண்டி, வணக்கம் எல்லோருக்கும். சிறப்பான வாழ்த்துக்கள். எனக்கு அத்மிகா கொஞ்சம் உதவி செய்து தந்தாதால முதலாவதுல வந்துட்டு இதுகள் பார்த்தபடியா சில ஞாபகத்துல இருங்களா? அந்த சீனாண்ட கொடியில இருக்கிற நட்சத்திரம் இருக்கட்டு தெரியும், வெத்திரன் தெரியாது கேட்டேன்னு சொன்னா அப்படி ரெண்டுக்கு சொல்லி தந்தார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதான் நிறைய தெரிஞ்சு கொண்டோம். வாழ்த்துக்கள். நன்றி. கஷ்டமா இருந்தது அந்த கேள்வி உங்களுக்கு? அறிஞர்களா இருந்ததா? இல்ல, புது கேள்விகளாக எனக்கு பட்டது. சில கேள்விகள் புது கேள்விகளாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. நன்றி. ஒரு கேள்விக்கு நான் ஒரு ஆள் தான் பதில் போட்டது, மறந்து போனேன் அந்த கேள்வி என்றது. என்னது? ஒரு கேள்விக்கு நான் தான் ஒரு ஆள் பதில் போட்டிருந்தேன், மறந்து போனேன் அந்த கேள்வி என்று. சரி, கட்டிக்காரதான் நீங்க. ஜெசியும் லோயினியும். இல்ல நாங்கள் கட்டித்தரம் எங்களை உதவி செய்துதானே கட்டித்தரமா வந்திருக்கிறோம். அது இல்ல பிரச்சனை. நீங்க துசல்லா செய்திருக்கிறீர்கள், தனியா செய்யக்கல. அதுதானே சிறப்பு. தனித்தனி நீங்கள் மட்டும் தானே? இல்ல, நான் எனக்கு இங்க மகன்ல சொல்லி தந்தவள் 2 கேள்விக்கு. எனக்கு எல்லா கேள்விக்கும் இணைய முடியவில்லை. டெலிபோன் வந்து குழந்தைக்கு கதை கேட்டு தட்டி தட்டி இந்த வேலை முழு கேள்வி பங்கு பெற்ற எல்லாரும் வெற்றியாளர்கள் தானே. அவசரங்கள்ல தெரிஞ்சத கூட டக்குன்னு எல்லாம் மாறி. இந்த நிர்வாணமா இருக்க முடியாதது சிங்கப்பூர் எனக்கு தெரியாது. தெரியாதா? நான் வேறு எது விடத்தான் தெரிஞ்சுள்ளதான் தந்தோம். நானும் எந்த இதுல எடுக்கல, நானும் தேடல் மூலம் எடுத்த கேள்வியில தான் நான் உங்களுக்கு தாரேன். நானும் பெரிய அறிவாளி. அரசுதான் டென்மார்க்கு பேர் வைக்கணும், எனக்கு அதை நான் இப்ப அறிஞ்சு கொண்டேன். வைக்கிறது அரசுதான் அமைக்கணுமா? ஆமா ஆமா. அறிவாளி அறிவில்லாத தாண்டி அதை செய்யணும் ஆர்வம் இருக்கிறது தான் சிறப்பு ஜியாக்கா. அது உங்கள்ட்ட நிறையவே இருக்குது. தேடுறது, புது புது தகவலை கொடுக்கணும் ஆர்வம், அதில் இருக்கிறது சிறப்பு. இப்ப நாங்கள் சும்மா இருந்தோண்டு 3 ஒன்றா தட்டுறது பெரிய வேலை இல்லையா? என்ன இல்ல, விடி எடுக்கிறது சுகம். ஆனால் இல்ல, கேள்விகளை எடுத்துட்டு நாங்கள் அதில் போட்டுக்கொண்டே போயிடலாம். அந்த பதிகேக்கில் தான் எங்களுக்கு பிரச்சனை வர. நேற்றெல்லாம் 3 15 அந்த அப்படி அந்த சில பிரச்சனைகள் வர்றது. மற்றபடி இது நான் தொடர்ந்து செய்கிறேன். 3 நாள் படி இது எடுத்து தான் செய்வேன். அதுதான் வாழ்த்துறதுக்குரிய விஷயம். அந்த ஒரு இது வேணும். என்ன இப்படி ஒரு தளம் இருக்கிறபடியா அதை சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப நாங்களெல்லாம் ஏன் போய் கேள்வியில கேட்டா கூட என்ன சொல்லக்கூடியதா இருக்குமே. என்ன ஆன்மத்துக்கு தான் நன்றி சொல்லணும். என்னண்டா இப்படியான ஒரு தகவலத்தை தந்து எங்களோட மூளையும் கொஞ்சம் தூசு தட்டுறதுக்கு உதவுது. அப்பப்ப இதுல நிறைய இருக்கு. இப்ப எங்களோட மூளைக்குள்ள நிறைய இருக்குது என்ன இந்த விஷயங்கள். என்ன அதான். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சரி, நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு. வணக்கம் ஜெயநடித்தவர்களே. கேள்விகள் நானும் அறிந்து கொண்டேன். நிறைய கேள்விகள் கேட்பதுதான் அது அந்த நேரத்தோட போயிடுறது தானே. இப்ப நீங்க கேட்கதான் ஐயோ அது அன்றைக்கு கேட்டது ஆனா ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை. ஆனா நிறைய கேள்வி நல்லா இருந்தது. கேள்விகள் சிறப்பு. விடா முயற்சிக்கு முதல் எனது பாராட்டுக்கள். நீங்கள்
உங்களுடைய இந்த தொடர்ச்சி வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருது. அந்த நீங்கள் ஆர்வமா செய்யறதும் இதுல விடாமல் அதை செய்யணும் என்ற ஒரு தொடர்ச்சியும் எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தருகிறது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், தொடருங்கள். நாவலுக்கும் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கணும். ஏனென்றா இந்த படம் வராமல் இருந்தது. நேற்று ஏதோ நான் டெலிவிஷன் அடிச்சு உங்களை கஷ்டப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு எங்களை தெரிஞ்சதை எங்க மற்றவையோட பகிர வேணும். அதுதான் என்னுடையது. மற்றது நாங்கள் செல்லுமிடம் அந்த இடத்தையும் சிறப்பிக்க வேண்டும் என்றது எனது எண்ணம். அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சிறப்பு. நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதுகளை நாங்க தெரியாட்டிலும் சிலதுகளை அறிஞ்சு செய்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. எனக்கு தெரியாதே நான் தெரிஞ்சு அறிஞ்சு செய்துட்டேன் என்றா எனக்கு அது சந்தோஷமா இருக்கிறது. ஆமா, நன்றி உங்களுக்கும். நன்றி நன்றி. சரி, நாங்க கண்டுபிடி போவோம். ஜெயாக்கா ஒரு இது நான் இந்த மூளைக்குள்ள கூட அந்த கொழுப்பு தண்ணியில கூட இருக்குது. இல்ல, தண்ணி தான் கூட தண்ணி இருக்கு. ஓகே, அறிஞ்சோட நான் அப்படி உடம்புல 90% இருக்குது. இதுல 80 மூளைக்குள்ளே. ஓகே, நன்றியா. சரி, என்ன இந்த புத்தகங்களை எடுத்துதான் திருப்பி அதை நான் திருப்பி கூகுளுக்குள்ள போய் பார்ப்பேன். அதை பார்த்து தான் நான் தாரது. சில விட பிள்ளைகளாக திரைக்குள்ள சில பிள்ளையாக இருக்கிறது. நான் ரொம்ப கூகுளுக்குள்ள போய் பார்த்து தான் நான் அதை எழுதி நான் இதில் போடுறது அதிகமாக. சரி, எல்லாருக்கும் கண்டுபிடிக்க போவோமே. முதலாவதாக வாணிமோகனை கேட்கிறேன்னா, வயல்களில் விவசாயிகள் அறுவடை செய்தபின் இது செய்வார்கள். வயல்களில் விவசாய அறுவடை செய்த மாடுகளுக்கு சில பிள்ளைகளுக்கு இதனை வைப்பார்கள். என்ன மாடம்? மாடுகளுக்கும் சில பிள்ளைகளுக்கும் வீட்டு வேலை செய்யற பிள்ளைகள் அல்லது தங்களோட சொந்த பிள்ளைகளுக்கும் இதனை சில பேர் வைப்பார்கள். சில பேர் வைப்பார்கள். முதல் தடவை சொல்லுங்க. வயல்களில் விவசாயிகள் அறுவடையின் போது இதை செய்து கொள்வார்கள். அறுவடையின் போதா? அறுவடையின் பின். மாடுகளுக்கும் சில பிள்ளைகளுக்கும் நல்ல வேளார பிள்ளைகளுக்கும் இதனை வைப்பார்கள். சூடு. வாழ்த்துக்கள். சூடு என்பது சூடு நான் வைக்கல்கு போட்டேன். சூடு வைக்கிறான் இந்த பிள்ளைகளுக்கு சில பேர் சூடு வைக்கிறது. மாட்டுக்கு குறி வைக்கிறது, சூடு வைக்கிறது. மற்றது வயலில் விவசாயிகள் சூடு வச்சுதான் அந்த நீர்களை வைப்பார். மற்ற ரெண்டாவது பத்மினி கமலகாந்தன். உள்வாங்குங்கோ பத்மினியா. உடம்பில் ஏற்படும் திடீரென ஒரு நோய் என்று சொல்லலாம. உடம்பில திடீரென ஏற்படும் ஒரு நோய். மறைப்பிற்காக இதனை செய்து கொள்வார்கள். திருப்பி கேட்காம சொல்லுங்க. தவறு. நகுலவதி சொல்லுங்க. நகுலவதி இருக்கிறீங்களா? இல்ல நகுலவதி சொல்லுங்க. என்ன தெரியாதா? நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கேள்வியை மீண்டும் ஒருக்கா சொல்லுங்க ஜியாக்கா. நான் வாங்கையில உடம்பில் ஏற்படும் திடீரென இது தெரியும். உடம்பில திடீரென இது ஏற்படும். மறைப்பிற்காக இதனை செய்து கொள்வார்கள். தடுப்பு வருமா? தடுப்பு. தவறு. சாந்தினி துரையரங்கன் சொல்லுங்க. தெரியலையா? உடலில் ஏற்படும் நோய் என்று சொன்னீங்களா ஜியாக்கா? நான் சொல்லி பார்க்கட்டாருக்கா? இல்ல, நான் வரிசையில கேட்டுக்கொண்டு வரேன்னா. இனி உங்களோட சாந்தினி சொல்லட்டேன். ஜெசிமணி வண்ணன் சொல்லலாம். நான் சொல்றேன் கட்டின்னு சொல்றேன். கட்டி விரும்புற மறைக்கிறது என்ன கட்டி என்று வராது. ரெண்டு சொல்லு சரி, ஒரு சொல்லு பிள்ளை.
லோஜினி சொல்லலாமா? லோஜினி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சொல்லி முடியட்டேன். அவங்க ஓகே. வாரம் லோஜினி சொல்லிடுவியல். எசிமலை மன்னன் ஒரு ஒரு சொல்ல வடிவா திருத்தி செல்லும் அல்லாட்டு தான் அடுத்த வீட்டை போவோம். ஒரு எழுத்து எழுத்து. அடுத்த எழுத்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓ ஐயா சரியில்லையா? கட்டுவா. வாழ்த்துக்கள். கட்டு என்பது சரியான பதில். யாரு சொன்னது? ஓ நான் தான் ஜெசிதா. வாழ்த்துக்கள். கட்டுன்னு சொன்னீங்களா? கட்டு வாரது இல்லையா? உடம்புலங்களுக்கு திடீரென வேலை கட்டி வாரன்றா மறைச்சு வைக்கிறது, கட்டு வைக்கிறது, மதில் மாதிரி கட்டு வைப்பார்கள், கட்டி வைக்கிறது தான் கட்டுன்னு சொல்றது. நான் கட்டு வைக்கிறது. சரி சரி. அடுத்தது நகுலவதிக்க தாயத்தில் அடுப்பெரிக்கும் போது செய்வது. தாயத்தில் அடுப்பெரிக்கும் போது இது செய்து கொள்வது. தெருக்களில் காவலர்கள் வாகன சாரதிகளுக்கு இதை செய்ய சொல்லுவார்கள். வாழ்த்துக்கள். ஊது என்பது சரியான பதில். நானும் கண்டுபிடிச்சேன். ஊதுறதோ ஊது விசில் ஊதுற ஊது ஊது இல்ல அந்த குளிச்சுட்டு போவனா ஊத சொல்லி சொல்றது. ஆமா ஆமா மதுவான குடிச்சிருக்காங்க ஊத வைப்பாங்க. ஊது ஆமா ஆமா மற்ற தாயத்தில் அடுப்பெருவி நாங்கள் ஊதி ஊதித்தான் எரிச்ச நாங்கள். ஆமா. மற்றது இப்ப யாரினி 3வது 4வது சாந்தினி துரியரங்கன். சில பிள்ளைகள் சாப்பிடும்போது செய்து கொள்வார்கள். சில பிள்ளைகள் இதை சாப்பிடும்போது அதை செய்து கொள்வார்கள். இம்முறை மழையும் பனியும் இப்படி செய்தது. இம்முறை மழையும் பனியும் இப்படியாக இருந்தது. சிறு பிள்ளைகள் சாப்பிடும்போது இப்படி செய்து கொள்வார்கள். இம்முறை மழையும் பனி இப்படியாக இருந்தது. விக்கி விழுங்கி அது வராதே மற்ற சாப்பிடும் போது சிறு பிள்ளைகள். வணக்கம் ஜெயாக்கா, நவுலா சிவநாதன். வணக்கம். உங்களோட டைம் வர கேளுங்க, சரியா? நீங்க கடைசியா. வணக்கம் வாணிக்கும் வணக்கம். 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 நான் இப்பதான் நினைஞ்சு கொண்டேன். நானா உப்பல்ல வராது. தவறு சாந்தினி. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கொட்டி கொட்டி. சில பிள்ளைகள் சாப்பிடுவது சாப்பாட்டை கொட்டி கொட்டித்தான் சாப்பிடுவார்கள். இம்முறை மழையும் பனியும் கொட்டி தீர்த்தது. என்ன நல்லது. கட்டிக்காரு கட்டிக்காரு. அடுத்தது அதுக்குரியது 4, 5 சாந்தினி ஜெசியா 5வது. வீடுகளுக்கு இது மிக முக்கியமானது. வீடுகளுக்கு இது மிக முக்கியமானது. இது ஒரு அளவையும் குறிக்கும். இது ஒரு அளவையும் குறிக்கும். படி. வாழ்த்துக்கள். படி என்பது சரியான பதில். ஓ நன்றி. படிய வீடுகளுக்கு இது முக்கியமா அமைகிறது தானே. இது ஒரு அளவை என்றால் நாங்கள் நிறுத்துறைகளை படிக்க பாவிக்கிறோம். என்ன அடுத்தது மற்றதாரு நியூஸ் லோஜினி லோஜினி லோஜினி. தாய்க்கும் சேய்க்கும் உறவை ஏற்படுத்துகின்றது. இது தாய்க்கும் சேய்க்கும் உறவை ஏற்படுத்துகின்றது. எல்லா தேசங்களுக்கும் இது முக்கியமானது. கொடி. வாழ்த்துக்கள். கொடி என்பது சரியானவர். தாய்க்கும் தேய்க்கும் தொப்புள் கொடி. கொடி எல்லா தேசங்களுக்கும் இது முக்கியமானது கொடி. ரோஜினி. பத்மினிக்கும் வாணிக்கும் கேட்டேன் நான் 2வது. என்ன கேட்ட நீங்கள்? ஒருக்கா கேட்ட நீங்கள். நான் வாணி முதல்ல தவற விட்டுட்டேன். நான் கீழே இருந்து கேட்டு வந்திருக்கோன்னு தவறு. இப்ப வாணிக்கும் அடுத்தது பத்மினிக்குமா. தற்போது எல்லா வீடுகளும் செய்து கொள்வது. தற்போது எல்லா வீடுகளிலும் செய்து கொள்கின்றார்கள். இது ஒரு உறவு முறையையும் குறிக்கின்றது. இது ஒரு உறவு முறையையும் குறிக்கின்றது. வாணி சொல்லுங்க. தற்பொழுது எல்லா வீடுகள்
சொல்லலே. சரி, தற்பொழுது எல்லா வீடுகளிலும் அதை சொல்லுங்க ஒரு தடவை. தற்போது இது எல்லா வீடுகளிலும் செய்து கொள்கிறார்கள். இது ஒரு உறவு முறையை குறிப்பது. எல்லா வீடுகளிலும் செய்து கொள்வார்களா? செய்து கொள்கிறார்கள் இப்ப தற்போது. முறை பாட்டி. பாட்டியா? தவறு. பத்மினி கமலாதன் சொல்லுங்க. பாட்டி வைக்கிறானே பாட்டி இல்லையா? இல்ல. உறவு முறை என்ன வீடுகள்ல இப்ப செய்யணும்? அதானே. என்ன செய்து கொள்றது? உறவு முறையோட வரணும். வீடுகள்ல செய்யறது மச்சி மச்சி என்று சொல்லி பாப்போம். தவறு. நவுலா சிவநாதன் சொல்லுங்க. எனக்கும் புரியல அது. ஒரு மீண்டும் சொல்லுவீங்களா? தற்போது எல்லா வீடுகளிலும் இதை செய்து கொள்கின்றார்கள். இப்ப இன்றைய காலகட்டம் இது ஒரு உறவு முறையை குறிப்பது. ஓ, அப்படி. தோழி, தோழன், தோழி. தவறு. கீழே இருந்து வரேன். லோஜினி சொல்லுங்க. தெரியலையே, லோஜினிக்கும் தெரியவில்லை. அடுத்தது ஜெசிமணிவண்ணன் சொல்லுங்க. நான் சொல்லி பார்க்கிறேன், பூட்டி. வாழ்த்துக்கள். பூட்டி என்பது சரியான பதில். ஓ, எல்லா வீடுகளிலும் பூட்டி களவர்கள் வாரான்னு பூட்டி பூட்டி வைக்கிறீங்க. பாட்டியை சொன்ன நான் பூட்டியே சொல்லலே. பாட்டிக்கு மேலேன்னு சொல்ல பாத்திரம் பேச்சு விட மாட்டோட சொல்லி பாட்டிக்கு மேலேன்னு. அடுத்தது இனி அது நேவிஸ் பிலிப்ப. எம்மிடமிருந்து இது ஒவ்வொருவரும் குறைந்து கொண்டே இருக்கின்றது. எம்மிடமிருந்து இது ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருக்கிறது. அரச குடும்பங்களுக்கு இது முக்கியமானது. நேவிஸ் பிலிப் நிக்கிறீங்களா? இரண்டாவது தரவு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எம்மிடமிருந்து இது ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போகின்றது. அரச குடும்பங்களுக்கும் இது முக்கியமானது. கண்டுட்டீங்களா வாணியக்கா? வயதா? அவரு நவுலோதி தில்லைதேவன். இல்லையா? தெரியாதா? இல்லையா? அடுத்தாள் பத்மினி கமலாந்தன். நவலாக்கா நிக்கிறார், எடுங்க அவரை. ஓ வருங்க. ஓ அவங்கள கிடையாது. நவுலோதி நவுலா சிவன். நான் சொல்றேன் நகை. தவறு. இல்லை. சரி, மேலே இருந்து வாரன். வாணி சொல்லுங்க. முடி. 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 அட. ஓ, சரி. வாழ்த்து கலைவாணி வாணி. முடிதானே குறைஞ்சு முடியத்தானே. அரசு குடும்பத்துக்கு உங்களோட விருது குறைந்து கொண்டே போகுதானே. நேசத்துக்கு ஒரு சைகை காட்டினா நான் கவனிக்கல. ஜெசிகா சைகை காட்டினது நான் கவனிச்சேன். நீங்க சொன்னீங்க. பிரச்சனை இல்லை. நீங்க தொடருங்க அப்படியே தொடருங்க. சரி, நான் இப்ப சாந்தினிய கேட்கிறேன்னா, அன்புள்ள நண்பிகளுக்கு இப்படி கூறுவோம். அன்புள்ள நண்புள்ள நாங்கள் எப்படி குறிக்கத்தான் கூப்பிடுவோம். என்ன கூப்பிடுறேன்னு செய்வோம். என்ன ஆண்களுக்கு இது முக்கியமாக இருக்கும். அன்புள்ள நண்பிகளுக்கு இதை நாங்க கதைத்துக் கொள்வோம். என்ன ஆண்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும். நன்றி அழைத்துக் கொள்வோம். கொத்தல் வட்டல் நடக்குது. அடுத்தாளு போங்க. நான் யோசிக்கிறேன். சரி, வரையில கமலாந்தன். அன்புள்ள நண்பிகளை இப்படி கூப்பிடுவோமா? கூப்பிடுறான் இல்ல, இப்படி செய்து கொள்வோம். இப்படி செய்யறோம். கட்டிப்பிடிப்பா. தெரியல. அவ்வளவு தில்லைதேவன். அடுத்த ரெண்டாவது கேள்விக்கு வந்தேன்னா, ரெண்டாவது கேள்வியில வந்தேன்னா தெரியுமே.
இல்ல அவர் மியூட்ல நிக்கிறார். மற்றவர்கிட்ட நான் கட்டி பிடிப்போம்னு சொன்னேன். தெரியல இல்லையோ? தெரியல. ஆண்கள் என்ன சொல்லுங்க சரி சொல்லு. தெரியலையே. சொல்லுங்க. யாரு பத்மினி சொல்லிட்டீங்களா? இல்ல சொல்லாதவர்கள் சொல்லுங்க. அப்ப நானு என்ன மச்சி அண்டோ தவறு. நகுலாதி சொல்லுங்க. இல்ல முதல் சொன்னா கட்டு கட்டி அவர் மாட்டு பிடிக்கிறேன். நட்டார். தவறு. பாட்டு இல்ல தெரியாது. நேம் ஸ்பிரிட் சொல்லுங்க. நான் கேள்வியே கேட்க இல்ல. சொல்லுங்க ஐயா இருக்கா? அன்புள்ள நண்பிகளோடு நாங்கள் இப்படி கதைத்துக் கொள்வோம். ஆண்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும் இது. தாடி. வாழ்த்துக்கள். தாடின்னு சொல்றீங்க. ஒரு சாமான கேட்டா நண்பிகளோட என்ன பொருளாவது சொல்லுறதுக்கு கண்டுபிடிச்சிட்டு தானே நேவிஸ் பிலிப். தாடி தாடியோ தாடிதான் நான் எடுத்து வச்சேன். வாழ்த்துக்கள். தாடி. இல்ல வேலை நீண்டு கொண்டிருந்திருக்கிறா பௌர்ணமே வேலையை உணர்ந்து நான் சொல்லுவேன்டா. வாணியா கமல் கண்டுபிடிச்சிட்டா. மரக்கறிகளில் இது மிக முக்கியமானது. எமது நகைகள் ஒன்று தொலைந்தால் திரும்ப செய்ய வேண்டும். என்ன நகையோ? மரக்கறிகளில் இது மிக முக்கியமானதுதான் உண்டு. எமது நகைகள் ஒன்று தொலைந்தால் இதை திரும்ப செய்தே ஆக வேண்டும். இருக்கவா சொல்லுங்க. நான் ஒரு அவசரமா 2 அடிச்சுன்னு இருக்கா. சுரா கண்டுபிடிச்சிட்டேன். சூர பத்மனியை நான் கேட்க இல்லையே. அப்ப என்ன கேட்ட நீங்களா? உங்களுக்கு கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு எல்லாம் வரிசையின்படி செய்து கொண்டு வரேன். காலம் கேட்கிற இதுக்கு குறைவா இருக்கும். மற்றவர்களுக்கு கூடும். எப்படி கதை? நான் வரிசையின்படி எல்லாம் கேட்டுக்கொண்டான். இந்த இருக்கினம் நவலா இருக்குது. ஜெசி மணிமண்ணன் நிற்கலாம். அயல் ட்ரெயின் இல்லை. இப்ப நேவிஸ் பில் சொல்லையில ஜெசி மணிமண்ணனுக்கு அடுத்த நானும் இதை கண்டுபிடிச்சிட்டேன். சரி. ஓகே பரவாயில்ல. சரி பத்மினி கமலாந்தன் உண்டாவது எடுப்போம். வருங்கால சிறுவர்கள் தெரிந்து அடுத்தது தயவு செய்து வரிசையின்படி கேட்டுனாரே நெருண்டா போய்க்காதீங்க. ஜெசிமணி மன்னன வருங்கால சிறுவர்கள் தெரிந்து கொள்வது. வருங்கால சிறுவர்கள் இது தெரிந்து கொள்வது. கடல் வாகனங்கள் தங்குமிடம். கடல் வாகனங்கள் தங்குமிடம். முதலாவது ஆவலை சொல்லுங்க இருக்கா. வருங்கால சிறுவர்கள் தெரிந்து கொள்வது. நான் சொல்லட்டேன். இல்ல வரிசையின்படிதான் கேட்கணும். அது தெரியும் தானே. ஜெசிமணி மன்னன் சொல்லுங்க. வருங்கால சிறுவர்கள் தெரிந்து கொள்வது. 2வது கடல் வாகனங்கள் தங்குமிடம். இதையா சொல்லுங்க. கஷ்டமா கிடக்குன. சரி அடுத்த ஆளு ரோஜினி சொல்லுங்க. எனக்கும் தெரியல. காவரண்டாத என்ன தெரிஞ்சு சொல்றோம். துறை என்று சொல்றேன். துறை என்பது சரியான பதில். அடுத்தது நான் முதல்ல இந்த வாரம் சாந்தினி செய்யறாங்க சொல்ல கீழே நானும். கடலில் இது இயற்கையாக நடக்கும். பறவை இனங்கள் காலையில் செய்து கொள்வார்கள். இதனை செய்து கொள்வார்கள். சாந்தினி துரியரங்கன் சொல்லுங்க. நிக்கிறீங்களா? நிக்கிறேனுங்க. கடலில் இது இயற்கையாக நடக்கும். பறவை இனங்கள் காலையில் செய்து கொள்வது. எழும்பினுடனே பறவை இனங்கள் எல்லாம் இதைத்தான் செய்வார். எக்ஸசைஸ் செய்யுமோ? பறவைகள் எக்ஸசைஸ் செய்யுதோ? யோகா பறவை இனங்கள் காலையில் இதை செய்து கொள்வார். ஓகே சொல்லாட்ட சொல்றேன். அடுத்த போங்க. சரி வாணிமோகன். கரைகிறது தவறு இல்லையா? பத்மினி கமலாந்தன் சொல்லுங்க.
பூவும் தவறு. நவலோதி இதுல எத்தவன் சொல்லுங்கோ. பிச்சிடும் தவறு. நேவிஸ் பிலிப் சொல்லுங்கோ. கடல் நேவிஸ் பிலிப் நிக்கிறீங்களா? வரிசை வரிசை வரிசையாக வருது. தவறு. ஜெசி மணிவண்ணன் சொல்லுங்கோ. தெரியா எனக்கு. லோஜினி சொல்லுங்கோ. வேறும் சொல்லல லோஜினிக்கு அப்படியாது தெரிய வரும். அதான் பிரச்சனை. மோதுறது அலை மோதுறது. தவறு. நவலா நவலாசிவனா குளிப்பு குளிப்பு. தவறு. திரும்ப வாணிமோகன் சொல்லுங்கோ. திரும்ப தரவகம் சொல்லுங்க. கடலில் இது இயற்கையாக நடக்கும். கடலில் இது இயற்கையாக நடக்கும். பறவை இனங்கள் காலையில் செய்து கொள்வது. எழும்புதல். அலை எழும்பு தானே. கடலில் இது இயற்கையாக அலை எழும்புறது பொங்கும் மணிக்கு வேறு சொல்லியிருக்கு. காலையில பறவைகள் என்னத்துக்கு போட்டவர்கள் இதை என்பது சரியானது. இடையிற இல்லையா கடல் காலமையில பார்த்தா அது இறைஞ்சு கொண்டு இருக்கும். காலமையில பார்த்தா அதிகமாக மற்ற இரதோடைய அதிகமாக பறவைகளெல்லாம் காலமையில எழும்புறது இரதடி குஞ்சலுக்கு இரதோடத்தான் ஓடுறது. வாணிக்கு ஒரு நவுலா சொன்னவா வாணி சொல்லல. சொன்னோம். நான் சொல்ல இல்லை, நான் சொல்ல இல்லை. சரி மன்னிக்கணும், எனக்கு குரல் வித்தியாசம். நவலாசனம் அடுத்து திரும்ப முதல்ல இந்த வாரம் சீலைகளை அழகு சீலைகளை அழகுபடுத்துவது. இது தெருவீதிகள் நடப்போர் இப்படி நடப்பார். தெருவீதிகள் நடப்போர் இப்படி நடப்பார். இப்ப பத்மினி கமலாந்த வாணி சொல்லிட்டீங்களா? யாரு கேக்குறீங்க? யாரு கேக்குறீங்க இப்ப? முதல்ல இந்த வாரம் ஓகே நானே வாணி சொல்லுங்க. சொல்லுங்க தரவன். சமைக்கிறது கொஞ்சம் பொறுங்க. அந்த சத்தம் அகப்ப சத்தம் அடிக்கிற சத்தம். ஓகே சொல்லுங்க. சிலைகளில் அழகுபடுத்துவது. இது தெருவீதியில் நடப்போர் இப்படி நடப்பார். ஓரம் கரை அப்படி சொல்லலாம். கரை என்பது சரியான கரையாக நடக்கிறதா பொதுவாக எல்லாரும் ஓரம் கௌரம் புறம் அது கரையாக நாங்க கரையால. ஓகே மற்ற சீலைகள் அழகுபடுத்துறது கரை. வாணி பத்மினி காவலாந்தன். மனித உடலில் எலும்பு பொருத்தலும் உண்டு. எலும்பு பொருத்தலுக்கு இது உண்டு. மனித உடலில் எலும்பு பொருத்தலுக்கு இது உண்டு. காலையில் சாயத்தில் இதனை செய்து கொண்டே இருப்பார். எலும்பு பொருத்தலா? பொருத்தல். காலையில் இதனை செய்வார்கள். தாயத்தில் இதனை செய்து கொண்டு இருப்பார். தாயத்திலோ? தாயகத்துல காலையில முத்தம் கூட்டுவிடும். தவறு. நவலோதி நிலைக்குகள் தெரியலே. அரைத்தல். சாந்தினி துரியரங்கன் நான் கவனம் கொடுக்கலீங்க. மனித உடம்பில் இதை சொல்லும். மனித உடம்பில் உள்ள எலும்பு பொருத்துகளில் உண்டு. காலையில் சாயத்தில் இதனை செய்து கொண்டே இருப்பார். மனித எலும்புக்கு என்ன பொருத்து அந்த சொல்லி விளங்கல என்ன சொன்னீங்க? மனித உடம்பில் எலும்பு பொருத்துகள் எலும்பு பொருத்துகளில் இது உண்டு. காலையில் சாயத்தில் இதனை செய்து கொள்வார்கள். லோஜினி கண்டுபிடிச்சிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எலும்பு பொருத்து நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு. நம்ம சொல்ல இல்ல. பத்மினி நவலோதி கேட்டனா நேவிஸ் பிலிப்பும் கேட்டுட்டேன். என்ன சாந்தி சாந்தினி பிறகு
நேவிஸ் பிலிப்பு சொல்ல இல்ல இப்ப ஜெசி மணிவண்ணன் ஓகே நான் சொல்றேன் மூட்டு 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 என்பது சரியா நான் வரிசைப்படுத்த மாறன் மூட்டை என்ன வீட்டிலே என்ன செய்யறது மூட்டை வெள்ளனாலுமே அடுப்பு மூட்டுறது அடுப்பு மூட்டுறது அடுப்பு முட்டுறே இல்லையா நீங்க எழும்பினோடனே அடுப்பு முடியும் விளக்கமா தந்தா அடுப்ப மூட்டுறது அடுப்பு முட்டுறது இல்லையா நீங்க எழும்பின உடனே உடனே ஓடிப்பா குசுனிக்குள்ள அடுப்பை மூட்டுவீங்க அடுப்பு மூட்டுறது. எலும்புகளுக்குள்ள என்ன இருக்கிற மூட்டுறது அது மட்டும் இல்ல காலையில அந்த குளிருக்கு சின்ன குச்சி எல்லாம் வச்சு முட்டி விருப்பம் சுத்தி வரும். அதெல்லாம் ஒரு குளிர் நமக்கு. கண்டுபிடிச்ச நீங்கள் லோதினி என்ன கண்டுபிடிச்சீங்க மூட்டு மூட்டு அடுப்பு மூட்டு அதான் மூட்டு காலில பொறுத்து மூட்டு லோதினி அடுத்து நவலாசவனாதன் ஒரு கேள்விதான் இருக்கிறேன். தண்ணீரை கண்டதும் தேக்கி வைக்கும் ஒரு இடம். தண்ணீரை கண்டதும் தேக்கி வைக்கும் ஒரு இடம் மிருகங்களில் ஒட்டகத்திற்கு காணப்படும். அது அந்த முதுகுல மேல குடம் இந்த ஒட்டத்துக்கு மேல அப்படியே புட்டியா நிக்குமே அது என்னன்னு சொல்றேன் நான் தெரியும். மற்றதுக்கும் சொல்லுவானு நீங்க தண்ணீரை கண்டதும் தேக்கி வைக்கும் ஒரு இடம். குட்டை 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 குட்டின்னு வருதா அதுல தவறு. நவலாசிவநாதன் அந்த குடம் தொட்டி என்று வருமா ஆனா அது தொட்டி இதுக்கு வராது குடம் இல்ல அதுக்கு என்ன பேர் வருது இல்ல ஒட்டகத்தின் மேல் அந்த பேர் என்னன்னு தெரியும். சொல்லுங்க பேர் தெரியல. தண்ணிகளை தேக்கி வைப்பது ஜெயாக ரெண்டாவது தகவல் சொல்லுங்க திருப்பி. மிருகங்களின் ஒட்டகத்திலும் இது காணப்படும். தண்ணிகளை தேக்கி வைக்கிறதுன்னு சொல்றீங்க. நான் சொல்லி பார்க்கலாமாங்க சும்மா சொல்லுங்க. ஏரியா ஏரி என்பது சரியா ஏரிதான் குளத்தில் ஏரி என்று சொல்றானே தண்ணிய மழை ஏரியத்தான் சொல்றான். முதுகுல இருக்கிற ஒட்டகத்துக்கு மேல இருக்கிறது ஏரி. நானு தொட்டி கண்டு தொட்டி வராதா இல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். தொட்டி வரா இப்படி வேணும் ரம் ரம் தொட்டி என்ன குளத்தை அல்லது ஏரி என்று சொல்றது இந்த தண்ணி தங்கி நிக்கிற இடத்து குளத்தை தான் சொல்ற ஏரியான்னு. தண்ணி மழை பெய்தோடனே தண்ணி நிற்கும் அது இல்லாம போயிடும். சரி வாழ்த்துக்களை பார்ப்பேன். எத்தனை பேர் எத்தனை உள்ளியல் வடிவாக்கான் யோசிக்கிறீர்கள் இவ்வளவு இருந்து யோசிக்கிறீங்களே நான் அதை பொறுக்கி இங்க ஒண்ணு வந்து யோசிச்சு அந்த சொல்ல கண்டுபிடிக்கிறீங்களே அதை கேட்டவனே கட்டிக்காது சரியான கட்டிக்காது. என்ன யோசிக்கணும் அதான் கண்டுபிடிச்சா அது கேட்ட மாதிரி இன்னொன்னு தேடி கண்டுபிடிக்கல வேணும். அதுதான் பெரிய வேலை. ரெண்டுக்கும் பொருந்த இல்ல வேணும். வாணி உங்களை 3 உள்ளி நீங்க எடுத்திருக்கிறீங்க சரியா? 1 2 3 4 வாணி 4 முதல் நீங்க 4 மன்னிக்க 4 உங்களுக்கு 4 உள்ளியும் அடுத்தது பத்மினி கமலகாந்தன். கணக்கண்ண தேவையில்லை 1 தான் பத்மினி. தேடி பிடிக்கிறீங்க. பத்மினி 1 பத்மினி மறுபடியும் சரோஜினிய காணம். ஓகே அவர் கட்டிப்பிடிக்கிறான் கொஞ்சம் வருத்தம் போலோட. மற்றது யாரு நகுலோதி தில்லைத்தேவன் 1 சொல்லி இல்லையா? 1 சொல்லி இருக்கிறீங்களா? நகுலோதி அவர் சொல்ல இல்ல தெரியாது சொன்னார் எல்லாத்துக்கும் இல்ல அவர் சொன்னவா 1 சொன்னீங்களா? சிறப்பான வந்துட்டா குரல் கேட்டுட்டு. நேவிஸ் பிலிப் 1 2 2க்கு தான் நேவிஸ் பிலிப் சொல்லி இருக்கிறீங்க. அடுத்தது ஜெசி மணிவண்ணன் கணக்கு 1 2 3 4 ஜெசி மணிவண்ணன் சேர்க்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். லோஜினி 1 தேர்ட்
தேடாதீங்க ஒன்று தான் நினைக்கிறேன். ஒன்றுதான் லோஜினி, ஒன்றுதான் லீஜி. எனக்கு முன்னால இருந்து ஜசியக்கா எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டா அதானே விராட். நவிலா உண்டு. நான் உண்டு உண்டு. நீங்க வருங்கால துறை சொல்லல என்ன துறை நான் சொன்னான் எனக்கு 2 இதையும் துறை. அதான் ஒன்று சொல்றீங்க. இப்ப 2 இல்ல இல்ல நான் மறந்துட்டேன். 4 5 6 8 8 4 12 12 15. சரி, ஆமா. நிகழ்ச்சிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் ஜியாக்கா. நல்ல தேடல். ஆமாம், சிந்திக்க வைக்குது. இந்த பங்கு பற்றி சிறப்பித்த எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொழில்நுட்பத்தில் பணிபுரியும் கலைவாணி மூனவர்களுக்கும் இந்த இடந்தாதிபர் நடாமோனுக்கும் ஆசா சிலேட்டு உதவிரியும் அருள்குமார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வருங்கிழமை நான் திங்கக்கிழமை செய்யலாத வாணி இன்னொரு நாள் எனக்கு தயாருங்களேன். இந்த கிழமை ஊனி கிளினிக் எனக்கு மின்சரு போவோம். சரியா பார்த்துக்கொள்ளுமா. நன்றி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, நன்றி, வணக்கம். வாணி வணக்கம். நானும் விட ஏதாவது நிகழ்ச்சி இருக்கா? இல்ல இல்ல ஒன்றும் இல்லை. நான் நிப்பாடுறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அறிவு கலைஞன் தோப்படுத்தியா நடசினவர்கள்.